Hello and vanakkam நேயர்களே, welcome to Music Makers. நம்ம மியூசிக் மேக்கர்ஸில் எவ்ரி வீக் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்துட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட பல விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஷோக்கு வர போறவர் சி சத்யா. ஓகே, ஸோ சத்யா ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் கேட்கணுன்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் உங்களோட ஃபியூ சாங்ஸ் கேட்கும்போதே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ஹைட்ஸ் ரீச் ஆயிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் ஆஃப் வித் யோர் மூவிஸ் அண்ட் சாங்ஸ், எப்படி நீங்கள் மியூசிக்குள்ளே வந்தீங்க? எப்படி அந்த கரியருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆனீங்க? பேசிக்காக நான் ஃப்ரம் சைல்ட்ஹுட் கர்நாடிக் நான் வந்து கற்றுன்னு இருந்தேன். எங்கள் ஃபாதர் வந்து ஹார்மோனியம் வாசிப்பார். அண்ட் இஸ் ஆல்சோ அன் ஆக்டர் மீன்ஸ் ஃபில்ம்லாம் இல்லை, ட்ராமா ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தார். பட் அவருக்கு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், சிங்கராக வரணும்னு அவரோட ஆசை. ஸோ அவர் என்ன கர்நாடிக் வந்து கற்றுக்க வச்சார், பாட்டு அண்ட் ஹார்மோனியமும் கற்றுக்கல. பட் என்னோட குரு ஹார்மோனியம் சொல்லியே கற்றுக் கொடுப்பார். ஸோ அதனால தான் நான் ஆக்சுவலாக நான் கீபோர்ட் பிளேயராக மாறினதுக்கு அது ஒரு ரீசன். ஸோ பேசிக்காக கர்நாடிக் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த குரு பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு. டெஃபினட்டாக சின்ன வயசில் வந்து எல்லோரும் சாட்டர்டே சண்டே ஆனால் ஹாலிடேக்கு வந்து ஜாலியாக விளையாடுவாங்க. பட் என்னோடய ஃபாதர் வந்து விடமாட்டார். அந்த சாட்டர்டே சண்டே தான் அந்த சார் வருவார், ஆவடியிலேருந்து நாஞ்சில் ராஜரத்னம் அப்படின்னு சார். அவர் வருவார். சாட்டர்டே வந்தாலும் சண்டே நைட்டு தான் அவர் கிளம்புவார். அது வரைக்கும் கிளாஸ் தான், ஹோல் டே விடமாட்டார். சாப்பிட்றதுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும், அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். மார்னிங் வந்து நைட்டு வரைக்கும் வந்து கிளாஸ் எடுப்பார். 2 நாளும் ஃபுல்லாக கிளாஸ் எடுப்பார். ஸோ அவரோட அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் எனக்கு சொல்லி கொடுத்தனால தான் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் அப்பா வந்து பண்ண வச்சார் அப்படின்னு சொல்லுங்க, மியூசிக் கற்றுக்க வச்சார். இப்போ வந்து உங்களுக்கும் மியூசிக்கும் ஒரு நல்ல பாண்டிங் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இல்லைனா மியூசிக் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த குழந்தையில எப்படி இருக்கும்? அப்பா வந்து மியூசிக் கற்றுக்கணும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, இல்லை உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தது. பட் என்னென்னா நிறையா அடி வாங்குவோம், அப்போ மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை, அழுதுகிட்டே பாட முடியாதுல்ல, அந்த டைம் மட்டும் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி நானே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் நானே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். மார்னிங் ஒரு 3 o'clock 4 o'clockலாம் என்னை எழுப்பிடுவார். எங்கள் ஸ்ட்ரீட்லேயே என்னோடய சத்தத்தை வச்சு தான் எல்லோரும் எழுந்துப்பாங்க. அந்த மாதிரி டெய்லி கச்சேரி தான். ஆமாம். ஓகே, பட் எந்த ஏஜில் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, ஓகே மியூசிக் இஸ் டூயிங் சம்திங் குட் ஃபார் மீ, இதை தான் என் கரியரை எடுத்துக்கணும்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? எனக்கு படிப்பு கொஞ்சம் சரியாக வராத போது தான் ரியலைஸ். புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேணாம், தெரிஞ்சதுலேயே போயிடலாம். ஆமாம். ஓகே, வென் வாஸ் தட்? எந்த வயசு இருக்கும் அப்போ உங்களுக்கு? நான் காலேஜ், அதாவது ஸ்கூல் டேஸ்லேயே வந்து நான் லைட் மியூசிக் பாடுறதுக்கு ஆரம்பித்தேன். பட் எனக்கோட வாய்ஸோட பிரேக்கிங் ஸ்டேஜ்னால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் சிங்கிங் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சைட்லேயே ஹார்மோனியம் நிறையா வாசிப்பேன். ஸோ அதில் என்னென்ன ஃபில்ம் சாங் எந்த சாங் கொடுத்தாலும் வாசிப்பேன். ஸோ அதனால் எனக்கு கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஆஃபர் வந்து ஸ்கூல் டைம்லேயே. ஸோ நான் கீபோர்டு வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் லைட் மியூசிக்லலாம் போயிட்டு. ஸோ பாட்டை விட்டுட்டேன், அப்படியே டோட்டலாக கீபோர்ட் பிளேயராக அப்படி போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃபில்ம் சைட்லேயே நிறையா சாங்ஸ் எல்லாமே கேட்கறதுனால எனக்கு இதில் ரொம்ப ஈடுபாடு வந்தது. ஸோ மியூசிக்லேயே இருந்துட்டேன் என் ஸ்கூல் டைம்லேருந்தே. சத்யா, நீங்கள் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருந்தீங்க சின்ன வயசில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மென்டார் அண்ட் யாராவது சொல்லி கொடுத்தவங்க நிறைய குரு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. நான் ஃபஸ்ட்டு குரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாஞ்சில் ராஜரத்னம். அதுக்கப்புறம் திரு போலகம் சாம்பசிவ ஐயர் சொல்லிட்டு அவர் GN பாலசுப்ரமணியமோட சிஷ்யன். அவர்கிட்ட ரொம்ப பல வருஷம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருமதி சீதா நாராயணன் சொல்லிட்டு அவங்ககிட்டும் பல வருஷம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் திரு தக்கேசி மாஸ்டர், அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். டிவி கோபாலகிருஷ்ணன் மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஓகே, பட் நீங்கள் வந்து மூவிஸில் இது வரைக்கும் கர்நாடிக் சாங் எதுவும் பண்ணல. பட் ஆனாலும் உங்களுக்கு ஒரு கர்நாடிக் ஃபவுண்டேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களை நாங்கள் பாடாமல் அனுப்ப முடியாது. எங்களுக்காக ஒரு சின்ன கர்நாடிக் பிட் பாடுங்களேன். ஓகே, சடனாக கேட்குறீங்க, ஞாபகம் சம்திங் சிம்பிள் எங்களுக்காக. நே குருகி உன்னை பணியாக்கல் நெஞ்சன் என கருள்வாய் முருகா. நே குருகி
உன்னை பணியாக்கல் நெஞ்சன் என கருள்வாய் முருகானே குருகே உன்னை பணியாக்கல் நெஞ்சன் என கருள்வாய். ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் நீங்கள் பாடும்போதே நீங்கள் சீக்கிரம் ஒரு படத்தில் கர்நாடிக் டச் இருக்கிற ஒரு சாங் பாடி கேட்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ எங்களுடைய ஆசையை சீக்கிரம் நிறைவேற்றுங்க. ட்ரை பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த கான்சர்ட்ஸ் இந்த லைட் மியூசிக் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூவி ஸ்கூலில் என்ட்ரானீங்க. பட் யாராவது ஒரு குரு இருந்திருப்பாங்க, நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்து மென்டாராக யாராவது இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். அப்படி நான் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னல் ப்ரோக்ராமராக நான் வந்து யார்கிட்டையும் ரொம்ப ஒர்க் பண்ணல. பட் ஃபியூ மியூசிக் டைரக்டர்ஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாலபாரதின்ற மியூசிக் டைரக்டர், அமராவதின்ற அஜித்தை வச்சு பண்ண மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமராக என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர். அவர் கூட நிறையா கற்றுக்கிட்டேன். அவரோட டெக்னிக்ஸ்லாம் நிறையா நான் கற்றுக்கிட்டேன். அவர் எப்படி கம்போஸ் பண்ணுவார், ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். எந்த லிரிக் பார்த்தாலும் அப்படியே ஸ்பாட்லேயே அப்படியே கம்போஸ் பண்ணுவார். வெரி வெரி டேலண்டட். ஸோ அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். கம்போசிங் டெக்னிக்ஸ்லாம் நிஜமாக அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபியூ மூவிஸ் வந்து ஆதித்யன் சார்கிட்ட நான் கொஞ்சம் வாசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சிற்பி சார்கிட்ட கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அப்புறம் பரத்வாஜ் சார்கிட்ட சில மூவிஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸஸ் அண்ட் இந்த லெசன்ஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் தாண்டி 2011 எங்கேயும் எப்போதும் பெரிய பிரேக் கொடுத்தது. அதாவது ஃபர்ஸ்ட் படத்துலேயே சி சத்யா யாருன்னு எங்களுக்கு வந்து யோசிக்க வச்ச ஒரு மூவி அதுன்னு சொல்லலாம். ஸோ எப்படி ஹவு டிட் யூ கெட் இன்டு தட் மூவி? அது ஆக்சுவலாக எனக்கு அந்த மூவி சான்ஸ் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு மூவி பண்ணேன், ஏன் இப்படி மயக்கினான்ற மூவி. அகெயின் தட் டைரக்டர் கிருஷ்ணாவோடது, அதான் சில்லுன்னு ஒரு காதல் டைரக்டர். அவரோட செகண்ட் மூவி ஏன் இப்படி மயக்கினா எனக்கு ஃபஸ்ட் மூவி. அவர் வந்து என்ன ஃப்ரெஷ்ஷாக அவர் தான் லான்ச் பண்ணார் மியூசிக் டைரக்டர், ஆஸ் எ மியூசிக் டைரக்டராக. ரொம்ப ரொம்ப தைரியம் இருக்குது என்னை லான்ச் பண்ணதில். அந்த மூவியில் சாங்ஸ் ஆடியோலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. 2009 வந்து ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. பட் மூவி இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் அந்த ஆடியோ வந்து நல்ல ஃபிலிம் சைடில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து நிறைய பேர் என்னை என்கொயர் பண்ணாங்க. பட் யாரும் பெருசாக சான்ஸ் எதுவும் கிடைக்கல. பட் நல்ல ஆல்பம்ன்ற ஒரு நேம் கிடச்சிது. அந்த டைம் தான் எனக்கு எங்கேயும் இப்போதுக்கு நியூ மியூசிக் டைரக்டர் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அதில் ஸ்டில்ஸ் விஜய் வந்து ஏஆர் முருகதாஸ் சாரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி உன்னோட டெமோ கொண்டு போய் கொடு, அந்த மூவியோட சாங்ஸ்லாம் கொடு அப்படின்னு சொன்னார். அப்போ கொடுத்தேன். அதில் தான் எனக்கு இந்த வாய்ப்பே கிடச்சிது. ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் மியூசிக் திருப்பியும் அதாவது சிங்கிங்கை வந்து மெயின் ஸ்ட்ரீமாக எடுத்துக்க ஆரம்பித்து நீங்கள் மாதமாக 6 மாதமாக பாட்டு பாடியிருந்தீங்க. ஸோ ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி அந்த பாட்டு பாடணுன்ற ஐடியா உங்களுக்கு வந்திருந்தது? ரொம்ப சிம்பிள் சாங்லாம் நம்ம எடுத்துக்கணும். டஃப்பான சாங்லாம் சிங்கர்ஸ் கொடுத்து. ஸோ நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்களா முன்னாடியே இந்த ஆல்பமில் ஒரு பாட்டு நான் பண்ணணுன்ட்டு? எப்படி? இல்லை நான் ஆக்சுவலாக நான் பாடணுன்ற எய்ம் எனக்கு நிஜமாக இல்லை. மியூசிக் ஏன்னா ஒரு இதை கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் இது. அந்த சாங் கம்போசிங் அப்போ எல்லா பாட்டும் நான் தான் பாடி கொடுக்கணும். ஏன்னா நான் தானே பாட முடியும். அந்த டைமில் வந்து டைரக்டர் வந்து இந்த சாங் வந்து ரொம்ப நாள் கேட்டு அவருக்கு பழக்கமாயிடுச்சு. என்னோடய வாய்ஸை கேட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டார், இதுதான் நல்லாயிருக்கும் போல இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் சில வாய்ஸஸ்லாம் ட்ரை பண்ணேன், வேறு வாய்ஸ் ட்ரை பண்ணேன். அவர் ஃபீல் பண்ணார்ல, அது வந்து ஒரு பாட்டாக தெரியுது, உங்களோடது வந்து கொஞ்சம் கேரக்டரைசேஷனாக இருக்குது. ஆமாம், எல்லாரும் சொல்கிறது தான் இது. அதே மாதிரி எனக்கு சொன்னார். அதனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் a ஹியூஜ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் முதல் தடவை கோலிவுட்க்கு வந்த உடனே அந்த படத்தில் உங்களுக்கு மியூசிக் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபாக்ஸில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஹவு டிட் யூ ஃபீல் அந்த கமிட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சம்போது? எனக்கு ஃபஸ்ட்டு முருகதாஸ் சார் ஓகே சொன்னோடனே பயங்கரம் ஆமாம் பயங்கரம் பறந்துட்டேன். ஒரு ஃபாக்ஸ் ஸ்டாரோட இதுன்னு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ரொம்ப ரியலி பிளெஸ்டு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் அமையாத ஒரு ஃபர்ஸ்ட் மூவி வந்து ஒரு பெரிய பேனரில், அதுவும் ஃபாக்ஸ் ஸ்டாரோட ஃபஸ்ட்டு லான்ச் இன் தமிழ். ஸோ அதில் நம்ம வரோம் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் ஒரு மெகா ஹிட் ஆனது அதை விட சந்தோஷம். ஆனால் வந்து அந்த பிராண்ட் நேம், அந்த ப்ரொடக்ஷன் வந்து உங்கள் மியூசிக்கு பயங்கர ரெகக்னிஷன் வாங்கி கொடுத்ததை தாண்டி உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் இல்லையா? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்படி அதை ஃபுல்ஃபில் பண்ணிங்க? ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததா? இல்லை, எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு நமக்கு பிடிக்கணும். அது ஹிட் ஆகுறது நெக்ஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அது கண்டிப்பாக முடியணும். ஸோ அதை தான் பண்ணேன். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கிரிப்டோட வரும்போது பயங்கரமாக ரீச் ஆகிருக்குது. ஸோ அந்த டென்ஷன், எக்ஸைட்மெண்ட் எல்லாம் தாண்டி படத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ் எல்லாம்? சீரியஸாக நான் ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்த்தேன்.
படம் நிஜமாகவே எல்லார்ட்டையும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதையும் தாண்டி எண்டில் டைரக்டர் கார்டு போடும்போது எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணாங்க. அப்போ ரொம்ப அப்படியே சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா ஹவ் இஸ் யுவர் அந்த ஃபேமிலி ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? ஒரு பெரிய குரூப்போட தான் போனோம், எல்லாரும் சேர்ந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் அது நிஜமாக லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு நாள் அது. ஸோ இந்த படத்தில் இன்னொரு ரிமார்க்கபிள் சாங், இன்னுமே எல்லாரும் முணுமுணுக்கிற ஒரு பாடல், உன் பேரே தெரியாது. ஒரு கொஞ்சம் சோகமான ஒரு பாட்டு, ஒரு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டு. ஸோ அதுக்கு எப்படி எந்த மாதிரி நீங்கள் ஹோம்ஒர்க்லாம் பண்ணீங்க? அந்த சாங்க்கு எப்படி கம்போஸ் பண்ணீங்க அந்த சாங்? சிம்பிள் தான். நான் எப்போவுமே டைரக்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களே கொஞ்சம் லிரிக் எழுத வச்சுருவேன். ஓகே. அந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன தான் உள்வாங்கி டியூன் போட்டாலும் ஒரு வார்த்தை வரும்போது தான் அந்த டியூனுக்கு ஒரு உயிர் கிடைக்கும். ஸோ அதனால் டைரக்டர் கொஞ்சம் எழுத வச்சு தான் கம்போஸ் பண்ணேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஒரு அவர் சொன்னால் ரொம்ப கிளாஸாக வேணாம், ஒரு ஆவரேஜாக இருக்கணும், எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் பிடிக்கணும், அந்த மாதிரி சாங். அதுக்கு முன்னாடி ஒன்று கம்போஸ் பண்ணியிருந்தேன், அது கொஞ்சம் கிளாஸாக இருந்தது. அவர் இவ்வளோ கிளாஸாக வேணாம், இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள் டியூனாரு. அதுக்கப்புறம் அவர் எழுத வச்சு அது கம்போஸ் பண்ண சாங். அதுக்கப்புறம் நான் முத்துக்குமார் சாரோட லிரிக்னால தான் இந்த சாங் வந்து இவ்வளோ பெரிய ரீச் எனக்கு நிஜமாக. வெல்கம் பேக் டு தி ஷோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சத்யாவோட நிறைய விஷயங்கள் மியூசிக் மேக்கர்ஸில் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் வாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடிக் அந்த ஹியூமரஸ் ஜானர் அண்ட் சீரியஸ் சென்டிமெண்டல் நிறைய இருக்குது. அண்ட் ஒரு டேரக்டருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அண்ட் ஒரு ஃபேவரட் இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபேவரட் ஜானர் என்னது? எனக்கு ராக் ரொம்ப பிடிக்கும், ஹெவி மெட்டல் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ராக் பண்ணதில்லை, பட் எப்படி ஈஸியாக பண்ணிடுவீங்களா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி? ராக் பண்ணியிருக்கேன், அதாவது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ராக்காக பண்ணலை. ஏன்னா நம்ம மூவிக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ ஒரு பாதி ராக் பண்ணியிருக்கேன், பாதி மெலடி அப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பொன்மாலை பொழுதில் இரவுகள் என்ற பாட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் ராக் சாங் கிடச்சா பிச்சு உதறிடுவீங்க நீங்கள். கண்டிப்பாக. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 2012 சேவர் கொடி படம் எல்லாமே நியூ ஃபேஸஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து அவங்களுடைய கேரக்டரைசேஷன்லாம் ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு கம்போசிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கும் அண்ட் கஷ்டமாக வந்திருக்கும். ஸோ ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? அது ஒரு நியூ மூவியாக இருந்தாலும் வைரமுத்து சார் தான் அதுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தார். எல்லா பாடல்களும் அவர் தான் எழுதினார். அவர்கிட்டையும் நிஜமாகவே ஃபஸ்ட் டைம் போனேன், ஒரு டியூன் கொடுத்தோம். டியூன் கொடுத்த உடனே அவர் வந்து டியூனை கேட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உங்களோட டியூனில் வந்து உயிர் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை நான் நிஜமாக மறக்கவே முடியாது. அந்த மூவியில் எல்லாமே நியூவாக இருந்தாலும் சாங்ஸ் வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி கம்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கீபோர்ட்லேயே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வாசிக்க வச்சிடுறாங்க ஈஸியாக. வாட் டு யூ திங்க் வில் பி த ஃபியூச்சர் ஃபார் மியூசிக்? எப்படி இருக்க போகுது ஃபியூச்சரில்? இல்லை, கீபோர்ட்லேயே எல்லோரும் பண்ணல. அப்படி ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு சாங் வந்து கீபோர்டில் மட்டுமே பண்ண முடியாது. கீபோர்டுன்றது ஒரு பேசிக்காக இப்போ என்னென்னா கம்போசிங்கில் வந்து எல்லாரையும் வச்சு நம்ம கம்போஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு கீபோர்டு யூஸ் ஆகுது, பேக்கிங்ஸ் பண்ணுறதுக்கு கீபோர்டு யூஸ் ஆகுது. பட் அதர் தேன் நம்ம லைவில் எடுத்து தான் சாங் பண்ண முடியும். எல்லாமே கீபோர்டில் பண்ண முடியும். ஃப்ளூட்னா ஃப்ளூட்டு தான் வேணும், சாக்ஸோஃபோனா சாக்ஸ் வேணும், ஸ்ட்ரிங் செக்ஷன்னா ஸ்ட்ரிங்ஸ் செக்ஷன் தான் கூப்பிட்றோம். அப்படி தான் எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ கீபோர்டு இஸ் ஜஸ்ட் ஏ சப்போர்ட்டிங் அண்டு ஃபஸ்ட்டு ஒரு மேக்கிங், இப்படி தான் ஒரு ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்றத பண்ணுறதுக்கு தான் கீபோர்டு. பட் அதுதான் ஒரு மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா எல்லாத்துக்கும்? மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லலாம். அதுதான். ஸோ உங்களுடைய பொன்மாலை பொழுது அகேன் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி அண்ட் அந்த படத்தில் வந்துட்டு அடிக்கடி முடி சாங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேர் ரொம்ப விரும்பி கேட்குற ஒரு பாடல். ஸோ எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அது கம்போஸ் பண்ணும்போது? அது ஆக்சுவலாக இப்போ நான் பண்ண ஆல்பம்லேயே அது மட்டும்தான் ஒரு வேறு ஒரு ட்ரெண்டில் இருக்கும். ஒரு ரெகுலர் ஒரு கமர்ஷியலில் ஒரு கிளாஸாக ஸ்டைலிஷாக எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் தான் அந்த மாதிரி அமைஞ்சுது. ஓகே. ஸோ அந்த படத்தில் டைரக்டர் என்னோடய ஃப்ரெண்டு துரைன்னு சொல்லிட்டு, ஆதவ் கண்ணதாசன் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. அவங்களோட கண்ணதாசனோட கிராண்ட்சன் வந்து லான்ச் ஆகிறாருன்னும் போது நம்ம வந்து இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி, எனக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் மூவி தான் எது பண்ணாலும். ஸோ அந்த லிரிக்ஸு அந்த கார்த்திக் நேதான் எழுதினார். அந்த ஸ்டோரி எல்லாமே வந்து கரெக்டாக அமைஞ்சுது எனக்கு ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு ஜான். எல்லா டேரக்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து தான் எனக்கு கம்போசிங் வந்து ரொம்ப அழகாக வரும் அப்படின்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஜேர்னிலலாம் வந்துட்டு கம்போஸ் பண்ணுறாங்க, சில பேர் இல்லை எனக்கு நைட்டில் தான் வருன்றாங்க. ஸோ வாட் இஸ் யோர் ஒர்க்கிங் ஸ்டைல்? எந்த டைம் ஆஃப் த டே நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்து சந்தோஷமாக ஒர்க் பண்ணுவீங்க? ஃபுல் டைம் எப்போது
டைரக்டர்ஸ் எப்போ ஃப்ரீ இருந்தாலும் அப்போலாம் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். ஓகே. ஆல்மோஸ்ட் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ என்ன டைம் அதெல்லாம் கிடையாது. எனி பர்டிகுலர் லொக்கேஷன் எனக்கு வீட்டில் இருந்தால் தான் வருவேன், ஸ்டுடியோவில் தான் மியூசிக் நல்லா என்னால் பண்ண முடியும் அந்த மாதிரி ஏதாவது? இது வரைக்கும் எல்லாமே என்னோடய ஸ்டுடியோவில் பண்ணது தான். எங்கே இருந்து வேணாலும் பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஸ்டுடியோவில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஸ்டுடியோவை தவிர ஏதாவது ஒரு பாடல், நீங்கள் பண்ண பாடல்கள் ஏதாவது ஒரு சாங் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு ஜிஸ்டில் வந்த மாதிரி ஏதாவது சாங்ஸ் இருக்கா? நான் இது வரைக்கும் கம்போஸ் பண்ண எல்லாமே ஸ்டுடியோவில் தான். ஓகே. பட் எல்லாமே ஈஸியாக தான் வந்திருக்கு இது வரைக்கும். எல்லாமே டக்கு டக்குன்னு. ஆமாம் ஆமாம், அது ஈஸியாக தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ நம்ம மியூசிக் டைரக்டர் சி சத்யாவோட ரொம்ப ஜாலியாக நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். பட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அது எல்லாத்துக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் அ ஷார்ட் பிரேக். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக் டு மியூசிக் மேக்கர்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோவில் சி சத்யாவோட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே. ஸோ சத்யா, இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்கள்லேயும் ஒரு ரிமார்க்கபிள் அண்ட் உங்களுக்கு பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்த ஒரு மைல்கல்னு சொன்னால் தீயா வேலை செய்யணும் குமார், சித்தார்த்தன் ஹன்சிகா 2 பேருமே அந்த டைமில் டாப் ஹீரோ அண்ட் ஹீரோயின்னு சொல்லலாம். ஸோ ஹவ் வாஸ் இட் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ்? எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது? சுந்தர் சியோட மூவினாலே நிஜமாக சேலஞ்சிங் தான். அவர் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சூஸ் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப ஒரு பயம் இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஓகேவே சொல்லலை அவர்கிட்ட. நான் ஐயோ இவ்வளோ பெரிய டைரக்டர் ஆச்சு, அவர்கிட்ட நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன பயம் நிஜமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டேன். பண்ணப்புறம் ரொம்ப ஸோ ஃப்ரெண்ட்லி, நிஜமாகவே பயம்லாம் இல்லை. அவர் உட்காந்தா கூட உட்காந்து டியூன் போட்டோன்னா நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவார். இது ஓகே, இந்த ஃப்ரேஸ் இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு ஜஸ்ட்டு சொல்லுவார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே நான் அழகாக சொல்லி ரொம்ப கரெக்ட் பண்ணி நல்ல சாங்ஸ்லாம் வர வச்சார். மெலடி சாங்ஸ்லாம் வந்து அவர் வந்து உங்கள் சாய்ஸ், நீங்கள் தான் மெலடி நல்லா பண்ணுவீங்களே அப்படின்ட்டு என்னோட சாய்ஸ்லேயே விட்டார். ஒரு கமர்ஷியலாக பண்ண அந்த 2-3 சாங் மட்டும் அவர் வந்து இன்னும் பெட்டராக பண்ணலாம், அப்படி டியூன்ஸில் மட்டும் இந்த மாதிரி போகலாம் அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் சில 2-3 டியூன்ஸ்லாம் போட்டிருந்தோம். அதை தான் ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்கு. அதுவும் சித்தார்த்தோட ஃபேன், நான் ரொம்ப பிடிக்கும் சித்தார்த். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த மூவி. இந்த படத்தில் அழகின்ற லெவல் தான் நான் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சாங்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த ஹோல் ஆல்பமில். ஸோ அந்த பாட்டோட கம்போசிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இந்த மூவிக்காக ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண சாங் அதுதான். ஆமாம். அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ஒகேஷனில் வந்து லவ்வரை அப்படியே தேடிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸு, நல்ல ஒரு டான்ஸும் இருக்கணும், பட் நல்ல ஒரு சூதிங்கான மெலடியும் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இதுவும் ஒரே டியூன் தான் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு கேட்டவுடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கு சத்யா, இதை ப்ரொசீட் பண்ணுங்க. ஆமாம், இந்த ஃபஸ்ட் டியூன் அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. பரவாயில்ல, சாரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமாக இருந்தது. இது வந்து சொன்னார் ஹீரோயின் நேம் வரணும் இந்த சாங்கில் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோயின் நேமை வச்சுலாம் நிறையா டியூன்லாம் அதான் இதுலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ண நிறையா ட்ரை பண்ணோம். சரியாக மேட்ச் ஆகலை. அதுக்கப்புறம் சரணமில் ஒரு இடத்துல கரெக்டாக மாட்டுச்சு, சஞ்சனான்ற வேர்டு வரும். ஸோ இந்த சாங் அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. விஜய் சார் ஆஸ் யூஷுவல் ரொம்ப அழகான வரிகளோட சூப்பராக எழுதியிருக்காரு. ஓகே. ஸோ கம்போசிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னீங்க. பட் வாட் மேட் யூ சிங் திஸ் சாங்? இந்த பாட்டு எப்படி பாடணுன்ற ஐடியா வந்து? அகைன் சேம் ரீசன் தான். நான் இது ஷூட்டிங்காக நான் பாடி கொடுத்துட்டேன். வேற ஒரு சிங்கரை பாட வச்சு கொடுத்தேன். அவர் சார் வந்து இல்லை உங்கள் வாய்ஸே பண்ணிட்டாரு. ஆமாம், உங்கள் வாய்ஸ் இருக்கட்டும், அது வேணாம், அது நல்லா பாடியிருக்காரு, இருந்தாலும் உங்கள் வாய்ஸில் கேட்கும்போது இருக்கிற அந்த ஃபீல் அதில் ஏதோ சின்னதாக மிஸ் ஆகுது. ஒரு நியூ சிங்கர் தான் இது பண்ணியிருந்தேன். சரி, அதனால் இந்த சாங் நான் பாடினேன். ஓகே. ஸோ அந்த பாட்டை எங்களுக்காக சில வரிகள் பாட முடியுமா? அழகென்றால் அவள் தானா அழகு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்நாடிக் அந்த டச்சும் இருக்குது. அந்த பாட்டு கற்றுட்டு வந்திருக்கீங்க ப்ராப்பராக, நீங்கள் ப்ரொஃபஷனலாக, அண்ட் அகெயின் ஒரு கம்போசர் இப்போது. ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிசம்பர் டைம்லலாம் வந்துட்டு கச்சேரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த கர்நாடிக் கான்செப்ட்ஸ்லாம் பண்ணுன்ற ஐடியா உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? இல்லை, டோட்டலாக இப்போது வேறு ஒரு இதில் இருக்கேன் நான். எனக்கு அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ண, அது சாதாரண விஷயம் இல்லை கர்நாடிக் கான்செர்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கெலாம்
அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் முடியும். இப்போ இருக்கிற ஸ்டேஜில் நான் பண்ண முடியாது. ஸோ யூ கேன் ப்ரூவ் யுவர் செல்ஃப் பெட்டர் இன் மூவிஸ்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தா நிறைய பேர் ஆல்பம்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் மூவிஸ் நிறைய ஓன் ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா, சொந்தமாக ஒரு ஆல்பம் பண்ணணும் அப்படின்ட்டு? ஐடியா இருக்குது, பட் அது எதை பேஸ் பண்ணி ஆல்பம் பண்ணலான்ற இது இன்னும் டிசைட் பண்ணலை. பட் ஆல்பம் ஒன்று பண்ணணும்னு மைண்டில் இருக்குது. ஸோ கர்நாடிக் அகேன் வந்துட்டு உங்களுக்கு அந்த பேஷன் இருந்திருக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டதுனால. பட் உங்களுக்கு ஃபேவரட் ராகாஸ்னா உங்களோட மியூசிக்கில் அடிக்கடி வர அந்த சாயல், அந்த ராகம்னா எதுன்னு சொல்லுவீங்க? அப்படி இல்லை, என்னோடய மியூசிக்கில் அடிக்கடிலாம் வரல. பட் எனக்கு கல்யாணி ராகம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது ரொம்ப ஒரு மேஜர், எல்லாமே மேஜர் நோட்ஸாக இருக்கும். ரொம்ப பிடிச்ச ராகம் எனக்கு, ரொம்ப பிடிச்சது. ஓகே, ஸோ 2014 அகைன் ஒரு பெரிய பிரேக் கொடுத்த படம் உங்களுக்கு நெடுஞ்சாலை, இப்போ ரீசெண்டாக வந்த மூவி. ஸோ அந்த படத்துக்குள்ளே எப்படி கமெண்ட் ஆனீங்க நீங்கள்? கிருஷ்ணாவோட அதான் ஆஃப்டர் அந்த ஏன் இப்படி மயக்கனாய்க்கு அப்புறம் அது ரிலீஸ் ஆகலை. அப்புறமா 2012 வந்து ஸ்டார்ட் பண்ணார் இந்த மூவி. பட் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. அப்போவே ஆக்சுவலாக கம்போசிங் எல்லாமே சாங்லாம் பண்ணியிருந்தோம். கிருஷ்ணா வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார், அந்த மூவி இல்லைனாலும் இந்த மூவியில் நம்ம வந்து டெஃபினட்டாக நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் ஒரு டீம் ஒர்க்கு தான் அது. எனக்கு கரெக்டான ஒரு நியூ ஜானர் எனக்கு கிடச்சிது. மியூசிக்கலாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நிஜமாகவே இருந்தது. ஸோ அதனால் எனக்கு அந்த மூவி ஒரு ஸோ நீங்கள் பண்ணிட்டு இருந்த அந்த சிட்டி சப்ஜெக்ட்ஸ்லேருந்து டோட்டல் கான்ட்ராஸ்டிங்காக முதல் தடவை ஒரு பக்கா வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணீங்க. அதுதான் 2014 நெடுஞ்சாலை. அதில் முக்கியமாக அந்த இஞ்சாதே சாங் வந்து இன்னும் பேசப்படுற ஒரு பாட்டு. ஸோ ஹவ் இஸ் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புது மாதிரியான ஜானருக்கு ஒர்க் பண்ணுறதுல? கிருஷ்ணா எப்போவுமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் தான் எப்போவுமே பண்ணுவார். ஸோ அவர் ரூரல் சப்ஜெக்ட் பண்ணும்போதே எனக்கும் வந்து தெரிஞ்சுது, இதில் நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும். அது இல்லாமல் எல்லாம் பீரியட் 80s 2000 இப்போது அது வரைக்கும் ஒரு மாதிரி 3 ஜென்ரேஷன் 60, 80 அண்ட் 2000 ஜென்ரேஷன் வரும் அதில். ஸோ அதை பேஸ் பண்ணி வேறு மியூசிக் பண்ணணும்னு வேறு சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லேயே. ரொம்ப ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் குறிப்பாக இஞ்சாதே சாங் வந்து சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக கம்போஸ் பண்ணும்போது அவர் வந்து சாங்கோட சீக்வன்ஸ்லாம் சொன்னார். எந்த இடத்துல வருது, எந்த செகண்ட் ஹாஃபில் இதுதான் லாஸ்ட் சாங்கு. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது, பட் ஒரு ஸ்லோவாக இருந்தாலும் பெப்பியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். நாங்கள் சைமல்டேனியஸாக ஏதோ ஒரு சாங் ரெஃபரன்ஸ் நம்ம மைண்டில் தோணும், ஏதோ ஒரு கம்போஸ் பண்ணும்போது. ஸோ நான் நினச்ச சாங்கும் அவர் நினச்ச சாங்கும் ஒரே மாதிரியே இருந்துச்சு. நான் ஒரு சாங் சொன்னேன், அவரும் அதே சாங் சொன்னார். அதுக்கப்புறம் தான் இந்த இஞ்சாதே நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப செம சிங்க் இருந்தது. இந்த சாங் வந்து நிஜமாகவே மியூசிஷியனாக இருந்தாலும் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாங்ஸ் எல்லாம் தாண்டி இந்த மூவிக்கே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்னா தீம் சாங் கடல் தாண்டி. அந்த பாட்டை நாங்கள் ட்ரைலர்லலாம் பார்க்கும்போது திஸ் மூவி ஹேஸ் சம்திங், இந்த படத்தில் பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தது. அதாவது சத்யா யாருன்ட்டு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்தது. எப்படி வந்து இந்த பாடல் உருவாச்சு? அகைன் இது எப்படி உருவாச்சுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் இந்த மூவிக்கு ஒரு ட்ரெய்லர் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். நிறையா ட்ரை பண்ணோம், என்ன மாதிரி ஜானரில் போனால். இது ஆக்சுவலாக ரூரல் தான், பட் சவுண்ட் பண்ணும்போது என்னென்னா எல்லாம் ஒரு மிக்ஸ்டாக இருக்கணும் சவுண்டு. வெறும் ரூரல் சவுண்ட் மட்டும் இல்லாமல் அதர் தேன் ஒன்று ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு கிருஷ்ணா என்ன சும்மா மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போது வந்து கனடாவிலேருந்து எலிசபெத் மாலின்னு ஒரு சிங்கர் வந்திருந்தாங்க. அப்போது சென்னையில் இருந்தாங்க. அப்போ நான் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள வர சொன்னேன். ஒரு நைட் இருக்கும், எல்லாம் ஒரு 10 o'clock மேலே தான் இருக்கும். அவங்க வந்தாங்க. வரும்போது நாங்கள் ஜஸ்ட்டு பிளான் பண்ணோம். லிரிக் ரைட்டர் மணி அமுதவன் வந்தார். ஸோ அவர் சும்மா லிரிக் ஏதாவது சொல்லுங்கள், அப்போ தான் நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னா ஒரு கடல் தாண்டி மலை தாண்டி வாராண்டி பூச்சாண்டி அப்படின்னு எழுதினார். சரி நல்லா இருக்கே, இது ஒரு மாதிரி புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸில் அவங்க பாடுறது வெஸ்டர்னாக தான் பாடினாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு வில்லேஜ் டைப்பில் பாடினா எப்படி இருக்குன்னு சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தோம். அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த தீமே உருவாச்சு. அதுக்கப்புறம் ஹெவி மெட்டல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் மிக்சராக இருந்தது. ஆமாம். கடல் தாண்டி மலை தாண்டி வாராண்டி
வெல்கம் பேக் டு மியூசிக் மேக்கர்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோவில் சி சத்யாவோட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சத்யா, நீங்கள் பண்ண இன்னொரு நெயில் பைட்டிங் மூவினா இவன் வேறு மாதிரி. ஸோ அதோட ரீ ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஏன்னா அந்த மூவி பார்க்கும்போதே வந்து எவ்ரி பிட் ஆஃப் த மூவி அந்த த்ரில்லை வந்து கொண்டு போச்சு ஃபுல்லாக ஸ்டார்டிங் டு எண்டிங். ஸோ எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நிஜமாகவே சரவணன் சாரோட ஃபர்ஸ்ட் மூவியும் பண்ணேன், செகண்ட் மூவியும் நான் பண்ணேன். அவர் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு, சார் நம்ம ஃபர்ஸ்ட் மூவி பெரிய ஹிட் ஆயிடுச்சு, ஸோ செகண்ட் மூவியில் நம்ம அதை விட இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் சார். அது இல்லாமல் மூவியில் நீங்கள் 60% மியூசிக் தான், நிறையா சைலண்ட் இருக்குது அப்படின்ட்டாரு. எனக்கு ஐயோ என்னடா அது 60% மியூசிக்னோடனே இன்ட்ரெஸ்டிங் தான், இருந்தாலும் நல்லா பண்ணணுன்ற ஒரு இது இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 2 months எடுத்துக்கிட்டேன் ரீ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய மியூசிக் தான் இருக்கும் அந்த மூவியில். அது இல்லாமல் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஆக்ஷன் மூவிக்கு உண்டான யூஸ்வல் சவுண்ட் இல்லாமல் பண்ணணும்னு வேறு சொல்லிட்டார். ஒரு ஆக்ஷன்னா நம்ம என்ன வேணால் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக தான் நம்ம வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணுவோம். ஆனால் அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பேஸ்ட் இருக்காது, சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். நிறைய இடத்துல வந்து அவங்களோட எமோஷனை பேஸ் பண்ணி அந்த சேசிங்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ண, அது டைரக்டர் சொன்ன ஐடியா தான். அது நிஜமாகவே வந்து நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க. ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் வந்து ஒரு பேத்தட்டிக் மியூசிக் ஒன்று போயிட்டுருக்கும். ஏன்னா அவன் அந்த பொண்ணை காப்பாற்றணுன்ற அந்த மூடுக்கு மட்டும்தான் RR போயிட்டு இருக்கும். அதில் ஒரு சின்ன ஒரு எமோஷன் இருக்கும், ஸ்பீடப் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சிலது ட்ரை பண்ணியிருந்தோம். அது நிஜமாவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ ஈவன் வேறு மாதிரியில் 2 சூப்பர் ஹிட் பாடல்கள், லவ்ல அண்ட் இன்னொன்று வந்து என்னை மறந்தேன். ஸோ இந்த 2 பாட்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, 2 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்னு சொல்லலாம். ஸோ எப்படி இருந்தது அந்த கம்போசிங் எக்ஸ்பீரியன்ஸ்? அப்படி இல்லை, ஒரு சீக்வன்ஸ் சொல்லும்போது என்ன அந்த ஸ்பாட்டில் நமக்கு என்ன தோணுதோ அதுதான். அதான் நான் மோரோவர் நான் எல்லாமே லிரிக்ஸ் எழுத வச்சுருவேன் ஃபஸ்ட்டு. எனக்கு அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. என்ன மாதிரி சாங் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு கிளியர் ஐடியா கிடச்சிடுது. ஸோ அதே மாதிரி என்ன மறந்தேன்னு கூட சரவணன் சார் லிரிக் எழுத வச்ச அப்புறம் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் முத்துக்குமார் சார் வந்து ரொம்ப கலக்கிட்டார், ரொம்ப சூப்பராக எழுதிட்டார். அவ்வளோ சாங் வந்து ஒரு பெப்பி நம்பர் தான், பட் நான் பாடினால ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டட் சாங் மாதிரி ஆயிடுச்சு. அது விவேகா சாரோட லிரிக்ஸ் வந்து நிஜமாகவே பயங்கர ப்ளஸ், ரொம்ப அழகான ரைமிங்காக, இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்ட்லேயும் ரொம்ப யதார்த்தமாக பேசுகிற மாதிரியே இருக்கும் அந்த லிரிக்ஸ் பார்த்தா. அதில் நிஜமாகவே ஒரு லைன் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும், விவேகா சார்கிட்ட அடிக்கடி சொல்வேன். இங்கு பெண்ணையும் ஆணையும் படைக்கிறது பிரம்மனோட வேலை, மூக்கையும் கண்ணையும் படைக்கும் போது மூடில் இருந்தான் போல அப்படின்னு ஒரு வேர்டு எழுதியிருப்பாரு. அது எப்போ கேட்டாலும் எனக்கு ரொம்ப சிரிப்பு வரும். அவருக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி விஷ் பண்ணுவேன் இந்த லிரிக்காக. இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம், மற்ற லாங்குவேஜஸ்லேருந்து டியூன் லிஃப்ட் பண்ணிட்டு வராங்க. அது வந்து ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா அதை உடனே காப்பி பண்ணி நம்ம லாங்குவேஜில் பண்ணால் அது ஹிட் ஆகிடும்னு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இருந்துகிட்ருக்கு. ஸோ வாட் இஸ் யோர் டேக் ஆன் தட்? நீங்கள் வந்து அதை பண்ணுவீங்களா? எப்பயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, ஒரு டைரக்டர் இன்சிஸ்ட் பண்ணால் நீங்கள் பண்ணுவீங்களா? இல்லை, இன்னொரு இதில் ஹிட் ஆகிறதுனால நம்ம அதை வச்சு ஹிட் பண்ணணுன்றது இல்லை. நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான், இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடுற டியூனே கூட அது ஃப்ரெஷ் கிடையாது, ஆல்ரெடி வந்த எல்லாமே ஒரு மிக்ஸ்டு தான். இப்போது எதுவுமே ஃப்ரெஷ்ன்ற டியூனே எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்ரெடியே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ்டான சில ஃப்ரேசஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்டோரிக்கு லிரிக்காக வரும்போது ஏதோ புதுசாக சவுண்ட் பண்ணுதே தவிர இதுக்காக இன்னொரு சாங்கை வச்சு நம்ம காப்பி பண்ண தேவை. ஆல்ரெடி கொஞ்சம் காப்பி தான் அடிச்சுட்டு நினைக்கிறேன் நான். ஸோ இதுக்கப்புறம் இவ்வளோ அழகான படங்கள் கொடுத்துருக்கீங்க, சில படங்கள் பண்ணியிருந்தாலும் பியூட்டிஃபுல் சாங்ஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் தேடி கொடுத்துருக்கிற படங்கள் எல்லாமே. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். இப்போது ரீசெண்டாக 2 மூவிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் சில மூவிஸ் வந்து லைனப்பில் இருக்குது, இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதில் மெயினாக அசுரகுலம் சொல்லிட்டு ஒரு மூவி பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து டைரக்டர் விக்னேஷ் மேனன் ஃப்ரம் விண்மீன்கள் ஆல்ரெடி ஒரு மூவி பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட செகண்ட் மூவி இது. அண்ட் தென் அதர் மூவி வந்து கிருஷ்ணாவோடது, நெடுஞ்சாலை டைரக்டர் கிருஷ்ணாவோடது. அது டைட்டிலே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆமாம். படம் பேர் வந்து மானே தேனே பேயே. என்ன காரணம் இந்த மாதிரி ஒரு நேம் வச்சதுக்கு? என்ன ஜானர் மூவி இது? அது சீக்ரெட் இல்லையா, அது ஓகே. ஸோ அந்த மூவி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவருக்கு. சரி, ஸோ நாங்கள் படம் வெளியில் வரும்போது என்ன ஜானர்னு தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கீங்க, நிறைய அப்ரிசியேஷன் இருந்திருக்கும். ஸோ சம்திங் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் எதுன்னு சொல்லுவீங்க? யோர் அவார்ட்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் மூவிக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கினேன்.
ஜெயா அவார்டு வந்து பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஜெயா அவார்டு வாங்கியிருக்கேன் நான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் அவார்டு அதுதான். நான் அந்த மூவி முடிஞ்சு எனக்கு ஃபஸ்ட் அவார்டு ஜெயா அவார்ட்ஸ் தான். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு வாங்கினேன். நார்வேலேருந்து ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ மாசமா பாட்டுக்காக பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடச்சிது. ஸோ அது மாதிரி நிறையா மூவிஸ் கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ ரொம்ப அழகாக கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனீங்க. பட் இதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு சின்ன ரவுண்ட் இருக்குது. ஒரு 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்காக லைன் அப் பண்ணி வச்சுருக்கோம். இட்ஸ் அ ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸோ சீக்கிரமாக சின்னதாக எங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கணும். ரெடியா? ஓகே. உங்களுடைய ஃபேவரட் மியூசிஷியன் அண்ட் கம்போசர்? இளையராஜா சார். இளையராஜா சார். ஓகே. அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? ஃப்ரம் சைல்ட்ஹுட் நான் அவரோட மியூசிக் கேட்டு தான் வளர்ந்தேன். நான் ஃபில்முக்கு நான் வந்ததுக்கு ரீசனே இளையராஜா சார் தான். கீபோர்டு வாசித்ததே அவர்னால தான். உங்களை ஒரு டைரக்டர் வந்து ரொமான்டிக் சாங் ஒன்று பண்ணி கொடுக்கணும்னு அப்ரோச் பண்ணுறாரு. பயங்கர ரொமான்டிக்கான ஒரு சாங். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரெஃபரன்ஸ்னு ஒரு 2-3 பாட்டு வரும் உங்கள் மனசுக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர பாட்டு இது? நிறையா இருக்குது. பட் இமிடியேட்டாக எனக்கு ஞாபகம்னா முன்பேவாவும் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி ரெண்டும் தான் வரும் எனக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இல்லாத ஒரு டேலண்ட், ஒரு எபிலிட்டி, பட் நீங்கள் இது இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம்? எனக்கு கிட்டார் தெரிஞ்சால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ மியூசிக் தவிர ஒரு விஷயம்? மியூசிக் தவிர விஷயம் மியூசிக் தான். இந்த ஹோல் ஜேர்னியில் உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன்? எல்லாமே குருனாலே எல்லாருமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். ஒரு ஒரு நாளும் அவங்ககிட்ட என்னென்னலாம் லேர்ன் பண்ணுறோமோ எல்லாமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். எல்லா குருவும் தான் எனக்கு என்னோடய தெய்வம். ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் பர்சனோட ஃபுட் ஸ்டெப்ஸை நான் ரொம்பவே ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்கிற ஒருத்தர் யாராக இருக்கும்? எதில் வேணா இருக்கலாம். மியூசிக்கில்? பட் மியூசிக்கில் ஏஆர் ரஹ்மான் சார். ஏஆர் ரஹ்மான் சார். கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? நிறையவே இருக்குது. சரி, கடவுளுங்க முன்னாடி வந்து ஒரு நாள் அப்பியர் ஆகிறாரு, வந்துட்டு உனக்கு ஒரு பெரிய வரத்தை நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குன்றாரு. என்ன கேட்பீங்க அவர்கிட்ட? கடவுள்கிட்ட எனக்கு 5 வாரம் வேணும்லாம் கேட்கக்கூடாது, ஒரே வாரம். ஒன்றுமே கேட்க மாட்டேன் அவர்கிட்ட. ஒன்றுமே கேட்க மாட்டேங்க. உங்களுக்கு ஆஸ் எ நார்மல் மேன் எந்த குறையுமே இல்லை, எதுவுமே வேணுன்ற ஆசை இல்லை? இல்லை. ஓகே. உங்களுடைய ஃபேமிலி மெம்பரில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக, நேரம் காலம் பார்க்காம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக என்கரேஜ் பண்ணுறவங்க யாராவது? ஃபேமிலியில் எல்லாருமே சப்போர்ட்டிவ் தான். அவங்க இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக வரவே முடியாது. ஸோ தே ஆல் சப்போர்ட். ஓகே. ஸோ ஒரு மியூசிஷியனாக இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் நிறைய படங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அதில் ஏதாவது ஒரு மூவி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த படம் மாதிரி நான் என்னைக்காவது ஒரு படம் பண்ணுன்ற ஆசை கொடுத்த ஒரு படம்? எனக்கு ரீசெண்டாக வந்த சூதுகவும் அண்ட் துப்பாக்கி ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப எதனால் அந்த மூவிஸ் ரொம்ப பிடிச்சது? மூவியோட அந்த ஸ்க்ரீன் பிளேவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி மூவிலாம் வரும்போது நான் பண்ணணுன்ற அந்த ஆசை இல்லை, பட் அந்த மாதிரி மூவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம் சத்யா. ரொம்ப ஜாலியாக நிறைய விஷயங்கள் ரொம்ப ஜெனுவினாக எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க பொறுமையாக. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆன் த ஷோ. இட் வாஸ் an absolute pleasure. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மியூசிக் டைரக்டர் சி சத்யாவோட நிறைய விஷயங்கள், ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை பேசி ரொம்ப சந்தோஷமாக போச்சு இந்த 1 மணி நேரம். இதே மாதிரி அடுத்த வாரம் மியூசிக் மேக்கர்ஸில் இன்னொரு மியூசிக் கம்போசரோட உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் மீ தீபிகா. ஷி சைனிங் ஆஃப். டேக் கேர்.